வெல்கம் டு ஸ்ரேஸ் டென். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ் ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கிறேன். 200 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். 2 ஆனியன், 2 டொமேட்டோ அண்ட் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கேன். 10 to 12 cashew nuts எடுத்துருக்கேன். 1 tablespoon கரம் மசாலா, 1 tablespoon chilli powder, 1 teaspoon மஞ்சத்தூள், 2 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ், பிரியாணி இலை, சோம்பு, கிராம்பு, பட்டை எடுத்திருக்கேன். தேவையான அளவு ஆயில், கொஞ்சம் நெய் எடுத்திருக்கேன், உப்பு, தேவையான தண்ணீர் எடுத்திருக்கோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாம். நெய் ஒரு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நெய் ஊற்றிக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாமே இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இந்த மசாலாஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்யில் கேஷ்யூ நட் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ கேஷ்யூ நட்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆனியன்ஸ் போட்டு நல்லா வதங்கணும். அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த ஆனியன் நல்லா வதங்கட்டும். வதங்கி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம சில்லி அண்ட் டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சில்லி அண்ட் டொமேட்டோ ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 சில்லி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சில்லி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோஸ் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி, வெங்காயம் வதங்கிறதுக்காக தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கிடும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, 200 கிராம்ஸ் மஷ்ரூம் நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மஷ்ரூமை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மஷ்ரூம் ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 200 கிராம்ஸ் மஷ்ரூம் கரெக்டாக வரும். இந்த மஷ்ரூம் போட்டு நல்லா நம்ம எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஆக்சுவலாக இந்த கொரோனா வைரஸ்க்காக நம்ம எல்லா ஃபுட்டுக்குமே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா இந்த ஆயிலோடு சேர்ந்து நல்லா இந்த வெங்காயம், தக்காளியோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா அண்ட் கொத்தமல்லி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு. புதினாவோட ஸ்மெல் நல்லா தூக்கி காமிக்கும். ஆக்சுவலாக இந்த வதங்குற டைம் தான் நம்ம அதை ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வருது. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ எல்லா மசாலா ஐட்டம்ஸும் சேர்ந்து நல்லா வதங்கி பாருங்கள் எண்ணெய் பிரியுது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு 2 கப் வாட்டர் கரெக்டாக வரும். ஸோ 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக மஷ்ரூமும் கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்காக நம்ம கரெக்டாகவே 2 கிளாஸ் ஆட் பண்ணாலே போதும். அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடுறதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வரும். இப்போ அந்த ரைஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரைஸ் பாஸ்மதி ரைஸ் அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. பாருங்கள், தண்ணியோடு சேர்ந்து அந்த ரைஸும் கொதிச்சு வருது. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரைஸ்க்கு மஷ்ரூம்க்கு தேவையான சால்ட் நம்ம போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ரைஸும் இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்குது. பாருங்கள், இந்த டைம் நம்ம ஒரு ½ லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். லெமன் ஆக்சுவலாக ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ஒரு ½ லெமன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம
வந்து ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வரும் ஆக்சுவலாக இந்த பிரியாணியில். பாருங்கள், இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில்ஸ் நம்ம விட்டுறலாம். இப்போ பாருங்கள் 2 விசில்ஸ் வந்துருச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாவ், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. மஷ்ரூம், ரைஸு, கேஷ்யூ நட் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப யம்மியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொத்தமல்லி கீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே அப்படியே அந்த கொத்தமல்லி கீரை தூவிக்கலாம். ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு பிரியாணிங்க. வித்தின் 15 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.